வணக்கம் அண்ட் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் முத்து. நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கரெக்டான பர்ஃபெக்டான குர்த்தியோட மெஷர்மெண்ட்டு இந்த குர்த்திலேயே எடுத்து இன்னொரு புதுசாக டிராஃப்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து டெய்லராக இருக்கலாம், கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொண்டு இதுதான் என்னோடய கரெக்ட் சைஸு, எனக்கு இதே அளவில் தான் அப்படியே வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் மெஷர்மெண்ட் எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், தைக்கிறது முக்கியமான விஷயமே கிடையாது. ஸோ எப்படி கரெக்டாக ஒரு இது வந்து ஒருத்தவங்க கொடுத்த கரெக்டான மெஷர்மெண்ட் குர்த்தி, ஸோ இதில் இருந்து நம்ம கரெக்டாக எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு தேவையான மெஷர்மெண்ட்ஸ். இதெல்லாம் நான் தனியாக எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இதை கரெக்டாக இந்த குர்த்தியில் எடுக்க போகிறோம். இதை நீங்கள் ஃபஸ்ட் தனியாக ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது லென்த்து. இந்த லென்த் எப்படி எடுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபேஸ் பண்ணி உங்களுடைய லெஃப்ட் சைடில் குர்த்தியோட டாப் போர்ஷனும் ரைட் சைடில் குர்த்தியோட பாட்டமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஷோல்டரோட மிட்டு, இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இதில் நடுவில் எடுத்துக்கோங்க. இந்த சென்டரில் இருந்து கீழே வரைக்கும் அதோட பாட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக 39 இன்ச்சஸ் வருது. இந்த 39 நான் இப்போ இந்த லென்த்தில் நோட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பாட்டம்ங்கிறது இங்கே டு இங்கே இருக்கிற லென்த்து தான். ஸோ இந்த எண்டிலேருந்து கரெக்டாக அவங்க ஸ்டிச் போட்டிருப்பாங்க இல்லையா, அங்கேருந்து இந்த எண்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 23 வருது. அடுத்ததாக இதை விட்டுடலாம். செஸ்ட், வேஸ்ட் அண்ட் ஹிப் லாஸ்ட்டாக எடுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதை இந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த குர்த்தி வந்து அதில் டச் ஆகிற மாதிரி வச்சுருவோம். குர்த்தியோட அந்த ஷோல்டர் பார்ட்டு டச் ஆயிடுச்சா, கரெக்டாக இந்த ஸ்கேலிலேருந்து எடுக்கணும். ஸோ இப்போ இங்கே சென்டர் போர்ஷன்லேருந்து இந்த சென்டர்லேருந்து இங்கே எடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா 5.25 கிடைக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் கூட உங்கள் ஷோல்டரை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக எடுக்கலாம். அப்படியும் இல்லைனா இந்த நெக்கில் இருந்து ஸ்ட்ரெயிட்டான ஒரு கோடு ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வருது, ஷோல்டருக்கு நேராக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர்லேருந்து இந்த கோடுக்கு நீங்கள் வந்து அளவெடுக்கணும். 5.25 தான் வருது. இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பேக் நெக்கே எடுக்கணும். குர்த்தியை அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு நான் இதே மாதிரி ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ கரெக்டாக சென்டர்லேருந்து எடுக்கும்போது 6 வருது, 6 இன்ச்சஸ். அடுத்ததாக நெக் வித்துங்கிறது இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுதான் நெக் வித்து. நீங்கள் நெக் வித்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி குர்த்தியை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்படி ஒய்டாக போயிடக்கூடாது, கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போது அப்படியே இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் எப்படின்ட்டு மார்க் பண்ணணும். ஸோ அதை அப்படியே வச்சிடுறேன். இது அகண்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு சிக்ஸ் இன்ச்சஸ் கிடைக்குது. கரெக்டாக 6 இன்ச் வருது. அதே மாதிரி ஷோல்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே ஸ்டிச்சஸ் போட்டிருக்குது இல்லையா, இந்த ஸ்டிச்சிலேருந்து இந்த பக்கம் கை ஜாயினாக இருக்கிற ஸ்டிச்சு எவ்வளோன்னு பார்க்கணும். அதே மாதிரி நெக்கை அகண்டு போயிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு எடுக்கிறேன். 11 இன்ச்சஸ் கிடைக்கிது. இப்போது இந்த மாதிரி எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது செஸ்ட், வேஸ்ட், ஹிப், அப்புறம் ஸ்லீவோட லென்த்தெல்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய குர்த்தியை அப்படியே உள்பக்கமாக மாற்றி போடணும். ஏன் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நீட்டாக போட்டுட்டு நல்லா சுரிப்பு இல்லாமல் எடுத்து விட்டுறணும். இப்போ உங்களுக்கு கரெக்டாக இந்த தையல் பார்த்திங்கன்னா ஒரு கேர்வாக வரும். இந்த இடத்துல கேர்வாக வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல ஹிப் கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கேர்வ் வருது. இங்கேயுமே நல்லா உள்ளே வளைஞ்சு போயிருக்கு.
இந்த மாதிரி போட்டுட்டு தான் நீங்கள் மீதி மெஷர்மெண்ட் எல்லாமே எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் கரெக்டாக உங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் கரெக்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய செஸ்ட்டும் செஸ்ட்டோட லென்த்தும் அது எப்படி பார்க்குறதுனா, இந்த கை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த தையல் இருக்குதுல்ல, கரெக்டாக இந்த தையல்லேருந்து இந்த தையலுக்கு ஃபஸ்ட்டு தையலுக்கு எவ்வளோ அப்படின்றத மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஸ்டிச்சில் வைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு தப்பே வராது. கரெக்டாக 18 வருது. ஸோ இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு இந்த தையலுக்கு 18 கிடைக்கிது நம்மளுக்கு. இப்போ அதே மாதிரி செஸ்ட் லென்த்துங்கிறது நம்ம இங்கே ஷோல்டர்லேருந்து இந்த செஸ்ட்டு எவ்வளோ லென்த்தில் மார்க் பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஷோல்டரில் எந்த இடத்துல தையல் போட்டிருக்கோ அந்த இடத்த எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தையல்லேருந்து இப்போது கரெக்டாக இந்த ஆர்ம் கர்வ் வந்து எந்த இடத்துல ஜாயின் ஆகுதோ அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சுரிப்பே இல்லாமல் வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது தையல். இந்த தையல்லேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா 5.25 இருக்குது. கரெக்டாக 5.25 இருக்குது. இதே மாதிரி வேஸ்ட்டும் ஹிப்பும் இதே மாதிரி தான் எடுக்கணும். இப்போது வேஸ்ட் போர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுடைய குர்த்தியில் எந்த இடத்துல அந்த கர்வ் வந்து உள்ளே போகுதுன்னு பாருங்கள். இங்கே தையலில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல உள்ளே போகுது. இதுதான் இருக்கிறதுலே மினிமல் போர்ஷனாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறமா ப்ராடாக ஆரம்பிச்சிருது. ஸோ இதுதான் அந்த கரெக்டான கர்வ் போர்ஷன், வேஸ்ட் போர்ஷன் நம்மளுக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்டார்ட் ஆகுது. இங்கே தையல் இப்படி போகுது. ஸோ இந்த இடம் தான் உங்களுடைய வேஸ்ட் போர்ஷன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தையல் இந்த இடத்துல பெருசாக ஆரம்பிக்குது. ஸோ எந்த இடத்துல சின்னதாக இருக்குதோ அதுதான் உங்களுடைய வேஸ்ட் போர்ஷன். சைடில் இருந்து இந்த பக்கத்துக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருங்க. உங்களோட வேஸ்ட் போர்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17.5 கிடைக்குது. இதே இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட்டான லைனாக இந்த இடத்துல போட்டுக்கோங்க. சின்னதாக ஷோல்டருக்கு ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ அந்த ஷோல்டர்லேருந்து ஷோல்டரோட தையல் இங்கே இருக்குது. அதிலேருந்து கரெக்டாக இதை எடுக்கிறோம். ஸோ எவ்வளோ கிடைக்குதுன்னா நம்மளுக்கு 13.5 கிடைக்குது. இதுதான் அவங்களுடைய வேஸ்ட் போர்ஷன். ஸோ வேஸ்ட் 17.5 மார்க் பண்ணிட்டோம். இப்போ வேஸ்ட் லென்த்து 13.5. இப்போ அதே மாதிரி ஹிப் போர்ஷனுங்கிறது ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது. உங்களுடைய ஸ்லிட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஸ்லிட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுதான் வந்து உங்களுடைய ஹிப் போர்ஷன். இந்த ஓப்பன்லேருந்து இந்த ஓப்பன் எவ்வளோன்னு பார்க்கணும். சுருக்கம்லாம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த ஸ்லிட்டோட ஓப்பனில் வைக்கிறேன். சுருக்கம்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ இங்கே வந்துட்டேன். 22 வருது. ஸோ ஹிப்போட லென்த்து தான் வந்து நம்மளோட சைடு ஓப்பன் இருக்கிற இடமும். அதே மாதிரி ஷோல்டரில் வச்சு இங்கே இருக்குது இதோட லென்த்து. இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல ஸ்லிட்டோட இது இருக்குதா. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன் 22.5. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பாக்கி இருக்கிறது ஸ்லீவ் போர்ஷன் மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஸ்லீவோட லென்த் எவ்வளோன்னு பார்த்துடணும். அதுக்கு இந்த இடத்துல இப்படி திருப்பி போட்டுருங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் சைடு வச்சு கூட பண்ணலாம். இது மாதிரி பேக்கில் எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. தையல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆம் ஹோலோட தையல் இந்த இடத்துல விழுது. ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி ஸ்லீவை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு ஸோ இந்த தையலுக்கும் இந்த ஸ்லீவ் முடிகிற இடத்துக்கும் 8.25 வருது. அடுத்ததான் ஸ்லீவோட வித்துங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த முடிகிற இடம் இருக்கு இல்லையா, ஸ்லீவ் முடிகிற இடத்தோட ஃபுல் லென்த்து தான் ஸ்லீவ் வித்துங்கிறது, அதாவது அகலம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு தையல் இந்த இடத்துல இருக்குதா, இது வரைக்கும் மட்டும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டு 5.5. கடைசியாக ஆம் ஹோலுங்கிறது இந்த மாதிரி ஸ்லீவை வச்சுக்கோங்க. இதோட தையல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதோட ஃபஸ்ட்டு தையல் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கும் இதுக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும். இப்போ இந்த தையலில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 இன்ச்சஸ். இந்த தையலுக்கும் இதுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி எடுக்கணும்.
ஸோ 5 இன்ச்சஸ். அதே 5 இன்ச்சஸ் இந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 5 வச்சுட்டோன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதான மார்க். ஸோ இப்போ இந்த மார்க்குக்கும் இந்த தையலுக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துருங்க. அதுதான் உங்களுடைய ஆர்ம் ஹோல். இப்போ இதுக்கும் இந்த தையல் முடிகிற இடத்துக்கும் எவ்வளோ வருதுன்னா 6.5 கிடைக்குது. நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டையும் சூப்பராக பர்ஃபெக்டாக எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ எப்படி இந்த குர்த்தியில் எடுத்தோமோ அதே மாதிரி ஒரு பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, அதை எப்படி துணியில் போட்டு கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் எடுத்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸை சொல்கிறேன். நான் உங்ககிட்ட குர்த்தியை வந்து எப்பயுமே உள் பக்கமாக எடுத்து தான் இந்த செஸ்ட் வேஸ்ட் ஹிப்போட அளவெல்லாம் எடுக்கணும்னு சொன்னேன். அது எதனால் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதில் உங்களுக்கு ஷேப்பே தெரியல. இப்போது இது வந்து இந்த மாதிரி இருக்கா, ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே போயிருக்கும் தையல். ஸோ உங்களுக்கெல்லாம் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது உங்களால். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா தையல் உள்ளே இருக்குது, ஆனால் நம்ம மடிக்கும்போது இந்த மாதிரி தான் வச்சு மடிப்போம். நீங்கள் எவ்வளோ எடுத்து விட்டாலுமே இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு கேல்குலேஷன் வந்து தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இந்த வேஸ்ட் போர்ஷனில் எது உங்களால் கம்மியான போர்ஷன் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாது. இதே இது நீங்கள் உள்பக்கமாக வச்சு எடுக்கும்பொழுது உங்களுக்கு அந்த தையல் வந்து உங்களுக்கு நல்லாவே கண்ணுக்கு விசிபிளாக தெரியும் போது நீங்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம ஒரு குர்த்தி பேண்ட்டை கரெக்டான ஒரு பேண்ட் சைஸ்லேருந்து கரெக்டாக எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து ட்ராஃப்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுடைய அந்த பேண்ட்டை இந்த மாதிரி கரெக்டாக ஈக்குவல் ஹாஃபாக சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமே 3 மெஷர்மெண்ட் இருந்தாலே போதும். லென்த்து, ஆங்கிள் லூஸ், அப்புறம் யோக்கோட லென்த்து. இந்த எண்டில் இருந்து கரெக்டாக கால் முடிகிற இடத்துல எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. 37 வருது. ஸோ அதுதான் உங்கள் பேண்ட்டோட லென்த்து. அடுத்ததாக ஆங்கிள் லூஸுங்கிறது நம்ம கால் இந்த இடத்துல எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு பார்க்குறது. ஸோ பார்த்தீங்களா, இந்த இடத்துல தையல்லாம் கரெக்டாக தையலை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கரெக்டாக மடிச்சிருங்க. மடித்ததும் இதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்துருங்க. ஸோ இப்போது இங்கேருந்து இங்கே எடுக்கிறேன் 6.5. யோக்குங்கிறது நீங்கள் பாடியிலேருந்து எடுக்கும்போது நீங்கள் ஹிப் சைஸை வச்சு மெஷர் பண்ணிடலாம். நீங்கள் இதை வச்சு கூட பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி குர்த்தி மெஷர்மெண்ட் எடுத்தோம்ல, ஹிப் வந்து 22, இதை வச்சுமே நீங்கள் அந்த யோக்கை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 15 சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இவங்க பேண்ட்டில் எப்படி எடுத்திருக்காங்கன்றது பார்க்கலாம். கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படிங்கிறவங்க வேறு மாதிரி மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. அது எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த பேண்ட்டை 2ஆக மடித்து போட்டிருக்கோம்ல, இதை அப்படியே இப்படி வச்சுட்டு மேலே அந்த நாடா கட்டுற இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 11 இன்ச்சஸ் வருது. ஸோ 11ஆக வரும்போது நீங்கள் யோக்கும் அதே மாதிரி போட்டு கட் பண்ணும்போது இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டிங்கன்னா 11 இன்ச்சஸில் மார்க் பண்ணணும். இப்போது 2ஆக போட்டு நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா 11 × 2 22 அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ நான் இப்போ இங்கே 11ஆகவே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு குர்த்தி பேண்ட்டு எப்படி மெஷர் பண்ணி பாடியிலேருந்து மெஷர் பண்ணி கட் பண்ணுற வீடியோவுமே நம்மளுடைய சேனலில் இருக்குது. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை வச்சே நீங்கள் வந்து டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேண்ட்டை எப்படி டிராஃப்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் வச்சு நம்மளுக்கு தேவைப்பட்டது மொத்தமே 3 மெஷர்மெண்ட்டு தான். துணியை 4ஆக மடித்து உங்கள் சைடில் மடித்த பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட டோட்டல் லென்த் பார்த்திங்கன்னா 37. எப்பயுமே லென்த்தில் ஃபஸ்ட்டு ஒரு 7 இன்ச்சஸை நார்மல் குர்த்தி கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 7 இன்ச்சஸை நீங்கள் விட்டுட்டு 7ல் இருந்து மார்க் பண்ண ஆரம்பிங்க. இங்கேருந்து கரெக்டாக 15 இன்ச்சஸில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அது எல்லாருக்குமே சேம் தான். எந்த நீங்கள் மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் என்ன சைஸாக இருந்தாலும் 15ல் ஒரு கோடும், அப்புறம் டோட்டல் ஹைட் என்னது 37ல் ஒரு கோடும் போட்டுக்கோங்க. அது கூடவே ஸ்டிச்சிங்க்காக நம்ம ஒரு 2 இன்ச்சஸ் விடுறோம். ஸோ 39ல் நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ இந்த கோடை வந்து நம்ம அப்படியே பெருசாக்கிடுறோம். ஸோ இதோட டோட்டல் வித்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் கடையில் வாங்குகிற ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் 19லேருந்து 20 வரைக்கும் இருக்கும். இது சும்மா தனியாக வாங்கின மெட்டீரியல் நிறையா இருக்குது, 27 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக வைக்கும்போது நிறைய ஃப்ளீட்ஸ் கிடைக்கும். இல்லை எனக்கு போதும், நீங்கள் 19 or 20 போதும் அப்படிங்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க.
ஒரு 19 இன்ச்சஸ் வரைக்கும் மட்டும் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம கீழே இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, ஆங்கிள் லூஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஆங்கிள் லூஸ் நம்மளுக்கு 6.5. ஸோ அதே 6.5 நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். 6.5 ப்ளஸ் தையலுக்கு ஒரு 2 இன்ச்சஸ் நான் விடுறேன். நீங்கள் அதை விட கம்மியாக விடுறதுனால விட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கால் மடித்து தைக்க வேண்டிய இடம் இது. அவ்வளோதான், பேண்ட்டு கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு இதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஸ்கேல் வந்து இந்த மாதிரி ஒரு பென் ஸ்கேல் வேணும். இந்த பென் ஸ்கேலில் மெல்லிசான சைடை வந்து கால் சைட்லேயும், இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிறத வந்து உங்களுடைய டாப் போர்ஷன்லேயும் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தைக்கிற இடத்த வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல வருது. இப்போது இந்த தைக்கிற இடத்த ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே இந்த ஸ்கேலை என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி வச்சுருக்கீங்கன்னா அதை மூவே பண்ணக்கூடாது. மேலே வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு பாட்டம் போர்ஷனை மட்டும் அப்படியே இப்படி மூவ் பண்ணணும். ஸோ இங்கே எப்பயுமே தையல் வந்து பெருசுலேருந்து இங்கே முடிக்கும்போது ரொம்ப 1/4 இன்ச்சில் தான் முடிப்பீங்க. இந்த இடத்துல தான் அகலமாக வரும். ஸோ இதை மட்டும் மூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைன் வரைஞ்சிருங்க. இந்த கோடை வந்து ஸ்ட்ரைட் ஆக்கிடுங்க. இப்போ இங்கே நம்ம 20 இன்ச்சஸ் 19 to 20 இன்ச்சஸ் விட்டுருக்கோம். அதே 19 இன்ச்சஸில் இந்த இடத்துலையும் ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பேண்ட்டோட கட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இதுதான் நம்மளுடைய கட்டிங் பண்ணுற இடம், இந்த செகண்ட் லைன். ஸோ இங்கே கட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா பேண்ட்டோட பாட்டம் போர்ஷன் ஓவர். இப்போது யோக் போர்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்சது வந்து 11 இன்ச்சஸ். நீங்கள் இந்த மாதிரி துணியை 4ஆக இருந்து அப்படியே 11 இன்ச்சஸ் போட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லை துணி உங்களுக்கு நீளமாக இருக்குது அப்படின்ட்டு 22 இன்ச்சஸ் துணியை 2ஆக மட்டும் அடித்து 22 இன்ச்சஸ் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நான் துணி இங்கே ஜாஸ்தியாக இருக்கிறனால நான் அப்படியே 22 இன்ச்சஸாக மார்க் பண்ணுறேன். அதோட லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு 7 இன்ச்சஸ் விட்டு வச்சுருக்கோம். அது கூட ஒரு 2 இன்ச்சஸ் வந்து தைக்கிறதுக்காக சேர்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக 9 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் அங்கேருந்து இங்கே நம்மளுக்கு கட்டிங் போயிடும். ஸோ நான் இங்கே மார்க் பண்ணுறேன் 9. இதோட லென்த் வந்து 22 இருக்கணும். நான் ஏன் 22 வைக்கிறேன் அப்படின்னா, நான் துணியை 2ஆக மட்டுமே போட்டு கட் பண்ணுறேன், அதனால தான். ஸோ 22 இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இதோட லென்த்தும் 9 இருக்கணும். இப்போ இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். அதை நீங்கள் டாப் போர்ஷன், யோக்கோட டாப் போர்ஷனுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு இன்னுமே புரியலை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியும். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா, இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோட நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நாடா வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நம்ம இந்த இடத்துல 2 இன்ச் விட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது. அவ்வளோதான், ஒரு குர்த்தி பேண்ட்டோட டிராஃப்டிங் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம குர்த்தி பேண்ட் எப்படி டிராஃப்ட் பண்ணமோ அதே மாதிரி எடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு ஒரு குர்த்தியோட டாப்பையும் நம்ம டிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு அதே மாதிரியே நீங்கள் பேண்ட்டை எந்த மாதிரி ஷேப்பில் போட்டிங்களோ அதே மாதிரி இதையும் போட்டுருங்க. மடித்த பக்கம் வந்து உங்களுடைய சைடு வரணும், துணியை 4ஆக மடித்து போட்டுக்கிடணும். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி தான். உங்களுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து உங்களோட குர்த்தியோட டாப் போர்ஷன், ரைட் சைடில் இருக்கிறது குர்த்தியோட பாட்டம் போர்ஷன். இந்த பக்கம் உங்களுடைய டாப் சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருங்க. அதாவது தையலுக்காக, ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுருங்க. இப்போது அந்த 1/2 இன்ச்சில் இருந்து நீங்கள் செஸ்ட் லென்த், வேஸ்ட் லென்த் அண்ட் ஹிப் லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். எல்லா இடத்துலையும் ஒரு டாட் வச்சுக்கோங்க. வேஸ்ட் லென்த் 13.5, அதே மாதிரி ஹிப் லென்த் வந்து 22.5. அதாவது நம்ம ஸ்லிட் ஏரியா வரும் இல்லையா, அது 22.5. இப்போது இதை மார்க் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே ஒரு எல் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டான லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ எல் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயிட்டாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த செஸ்ட்டு வந்து 18 கிடச்சது நம்மளுக்கு, அதில் பாதி 9. அதை மார்க் பண்ணிவிட்டு அது கூடவே நீங்கள் தையலுக்கு எவ்வளோ விடுறீங்களோ, நான் வந்து எப்பயுமே ஒரு 1.5 இன்ச்சஸ் விடுவேன், அந்த 1.5 விட்டுறேன். அதே மாதிரி வேஸ்ட்டோட
அளவு பார்த்தீங்கன்னா 17.5 கிடச்சிது. ஸோ 17.5ல் பாதி எவ்வளோ அப்படின்றத பார்த்து நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. 8.75 வரும். ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 1.5 இன்ச்சஸ் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஹிப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சது 22, 22ல் பாதி 11, அதையும் அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பாட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23 கிடச்சிது. 23ல் பாதி 11.5. ஸோ 11.5ஐயும் அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கிறோம். சைடை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு குர்த்தியோட சைட் போர்ஷன் ஓவர் ஆகிடும். இந்த மாதிரி பென் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். இந்த பென் ஸ்கேலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் அந்த குர்த்தி டிராஃப்டிங் வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்தெந்த ஸ்கேலை எந்தெந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு அதில் தெளிவாக இருக்குது. இப்போ தான் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சைட் போர்ஷன் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல இந்த கர்வ் வருது பார்த்தீங்களா, பெண்டு. ஸோ இதுதான் அந்த இருக்கிறதுலே லீஸ்ட் போர்ஷன். இது அப்படியே இதுக்கப்புறம் பெருசாக ஆரம்பிச்சிடும் பாருங்கள். ஸோ இதெல்லாமே நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா இந்த ஏரியா உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக வராது. நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது நெக் போர்ஷன் மட்டும்தான். அப்புறமா இங்கே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டதுக்கப்புறமா நெக் அண்ட் ஷோல்டர் போர்ஷன் மட்டும் மார்க் பண்ணணும். நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அளவில் இருந்து அப்படியே டிவைடட் பை 2 பண்ணிக்கணும். நம்மளுடைய நெக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் நெக்கோட வித்து. ஸோ 6ல் பாதி 3. ஸோ 3 இன்ச்சஸ் வரைஞ்சிருங்க. அதுக்கு முன்னாடி அதாவது 2.5 இன்ச்சஸில் கரெக்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா மடித்து தைக்கிறதுக்காக. ஸோ இதுதான். ஸோ மடித்து தைக்கும்போது இந்த இடத்துல 3 இன்ச்சஸில் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 11ல் பாதி 5.5. ஸோ 5.5 வரைஞ்சிட்டு இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடைக்கும். இந்த 5.5ன்றது லாஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சஸை வந்து அந்த பக்கமாக வெளி பக்கமாக மார்க் பண்ணிக்கணும். இந்த ரிசல்ட்டு தான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடைக்கும். இந்த ஷோல்டரையும் செஸ்ட் லைனையும் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளி லைன் நம்ம சீம் லைன் இருக்கும் இல்லையா, நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டது அந்த லைனை தான் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறமா கையும் இதுவும் கனெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்களுடைய நெக்கையும் ஆர்ம் கர்வையும் வரைஞ்சிக்கலாம். ஆர்ம் கர்வ் வரைகிறதுக்கு கரெக்டாக நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்லேருந்து பாதி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இருந்து இங்கே ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லைனா ஃப்ரீ ஹேண்டில் இந்த மாதிரி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சது. அதே மாதிரி நெக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது ஃப்ரண்ட்டுக்கு வரைஞ்சாச்சு. இப்போ நான் பேக்குக்கும் அதே மாதிரியே வரைகிறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. குர்த்தியோட டாப் போர்ஷனுமே முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக கொடுத்துருந்த ஒரு குர்த்தியிலேருந்து ரொம்ப ஈஸியாக எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம அதை டிராஃப்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் கட் பண்ண வேண்டிய லைன் இது தான். ஸோ இந்த வெளிப்பக்கமாக வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த லைனில் தான் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எப்படி நீங்கள் தப்பீங்களோ அதே மாதிரியே தைச்சிருங்க. உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு குர்த்தியும் குர்த்தி பேண்ட்டும் கிடச்சிரும். இப்போ நான் இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளாரவே இந்த சாக் பீஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ தூளாக போயிடுச்சு, உடஞ்சி போயிடுச்சு. ஸோ ஒரு கரெக்டான மார்க்கர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு குர்த்தியை டிராஃப்ட் பண்ணி முடிக்க முடியும். ஃபேப்ரிக்கு மார்க்கர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். எந்த மார்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேமேஜ் எல்லாம் ஆகாது அப்படின்றத நான் அதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.